வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதை வந்து ஜோட்டி பணியாரம்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து 500 கிராமில் செய்ய போகிறேன். 1 கிலோங்கிறது வந்து நிறையா வரும். அதனால் பாதியாக எடுத்து 500 கிராமில் நான் செய்ய போகிறேன். 500 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். சுகர் வந்து நான் வந்து கப்பு கணக்கில் எடுத்துக்கிறேன். 1/4 கப்புக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து இனிப்பு அவ்வளோவா செல்லாது. இனிப்பு இல்லாத பண்டம் தான் இது. இதுக்கு உப்பு வந்து 4 கிராம், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா வந்து அரைச்சி நம்ம இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த சீனி வந்து எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப்புக்கு நெய் எடுத்துக்கோங்க. நான் பட்டர் இருக்குது, ஸோ அதுக்கு அந்த கப்புக்கு 1/2 கப்புக்கு வர அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். இதை நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்கணும். நெய் எடுத்திங்கனாலும் கொதிக்கணும். இந்த மாவில் ஊற்றும் போது நமக்கு அந்த சவுண்டு கேட்கணும். பாயில் பண்ண எண்ணெயை வந்து மாவில் ஊற்றும் போது என்ன சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா சூடாக இருக்கும். அதனால் வந்து ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கையால் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நம்ம வந்து அந்த நெய்யை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா எல்லா மாவுலேயும் பட்டால் தான் எல்லா இடமும் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு சில இடத்துல படலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து சவுக்கன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எல்லா மாவுலேயும் வந்து நமக்கு அந்த நெய் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து அதை விட கொஞ்சம் டைட்டாக வந்து நம்ம வந்து பிணைய போகிறோம். அதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு மாவு வந்து சீனி நம்ம போட்டிருக்கிறதுனால இலகுவாக இருக்கும். அதனால் சப்பாத்தி மாவோட ஒரு இது நம்ம டைட்டாக வந்து பிணைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சிட்டு நான் வந்து பாதி பீசஸாக வளர்த்தி நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன். இது வந்து எங்கள் ஊரில் வந்து இது வந்து ஜோட்டி பணியாரம் சொல்லுவாங்க. இல்லைன்னா இஞ்சி குத்து அப்படின்னும் சொல்லுவாங்க. சில பேர் பிஸ்கெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஜோட்டி பணியாங்கிறது வந்து நம்ம வந்து டிசைன் வைக்கிறது தான் இருக்குது. நல்லா வந்து வளர்த்திட்டு இந்த பாருங்கள், மொத்தம் வந்து ரொம்ப மொத்தமாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாகவும் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு அது வந்து ஜோட்டி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் நான் வந்து இதை வந்து இது பண்ண போகிறேன், டிசைன் கொடுக்க போகிறேன். இது வந்து நார்மல் டிசைனு. சின்னதாக ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 2 இன்ச்சு மாதிரி ஹைட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு டிசைனு. இதே ரெசிபி 1 kgக்கு மைதா மாவு 1 கிலோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி இருக்குது. அதை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோட்டி பணியானுக்கு கொஞ்சம் ஒரு அகலத்தில் வந்து 1.5 இன்ச் மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு 3 லைன் வந்து கத்தியால் கிழிக்கணும். 3 லைன் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னரை நடுவில் இந்த மாதிரி கேப்பில் வந்து உள்ளே இப்படி விட்டு இழுத்தோம்னாக்கா நமக்கு வந்து ஒரு டிசைன் கிடைக்கும். இதுதான் வந்து ஜோட்டி பனியா அப்படிங்கிறாங்க. இந்த ஜோட்டி மாதிரி டிசைன் வரதுனால தான் இதுக்கு வந்து பேர் ஜோட்டி பனியா அப்படின்ட்டு. ஸோ இதை 2ஆக அதாவது கோடு வந்து 2ஆக போடலாம், இல்லைனா வந்து 4ஆக போடலாம், 3ஆக போடலாம். போட்டோம்னாக்கா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோட்டி வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி திக்னஸ் பாருங்கள், நான் வந்து ரொம்பவும் மெல்லிஸாக போடல, ரொம்பவும் திக்காக போடல, மீடியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியும் ப்ளஸ் வந்து சாஃப்ட்னஸும் இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். ஜோட்டியாகவும் போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து நார்மல் இதாகவும் போட்டிருக்கேன். இதை எண்ணெயை நம்ம சூடு காட்டிட்டு எண்ணெயில் வந்து மீடியம் ஹீட்டில் வந்து ஃபயரை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வச்சுருக்கேன். நிறைய போடாமல் ஓரளவுக்கு போட்டு எவ்வளோ எண்ணெய் விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம் முன்னாடியே எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது ரொம்ப டார்க்காகி எடுத்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் டார்க்கு கொடுக்கும். அதனால் வெள்ளை ராசியாக இருக்கும்போது நீங்கள் எடுங்க. அது வந்து கரெக்டான கலருக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கலரு ஓகேவானது. இந்த கலரில் நான் எடுத்துடுறேன். நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டா சூப்பரான ஜோட்டி பனியா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.